Starfire 4 மிஷினில் வந்து பிரிண்ட் ஓடும்போது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபிலிம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி போடணும். சரிங்களா? என்ன கம்ப்ளைண்ட் காட்டுறேன் பாருங்கள். பிரிண்ட் ஓடாம இந்த மாதிரி வந்து இடையில பட்டையை அடிக்குது. என்ன சொல்கிறேன்னா, பிரிண்ட் வந்து தள்ளி தள்ளி அடிக்குது. தெரியுதுங்களா? பிரிண்ட்டு இந்த மாதிரி சைடில் வந்து வெளியே போயிடுது, டபுளாக அடிச்சிருது. டெக்ஸ்ட்டு எங்கேயா வரும்போது இந்த இடத்துல வந்து டபுளாக டெக்ஸ்ட் வந்துடுது. இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு பிரிண்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளைண்ட் ஆயிரும். கொஞ்ச நேரம் தான் ஓடும், 1 அடி 2 அடி ஓடும், திரும்ப இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஃபிலிம் ஃபுல்லாகவே நம்ம தொடச்சி போட்டோம்னா சரியாயிரும். ஃபிலிம் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இங்கு ஸ்ப்ரே ஆகிறனால நம்மளுக்கு ஸ்ப்ரே ஆகி ஃபுல்லாக வந்து ஃபிலிமில் ஃபுல்லாக பட்டிருக்கு. அது போக இங்கெலாம் தெரிச்சிருக்கு க்ளீன் பண்ணுற இடத்துல. இது எல்லாமே நம்ம ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிரிண்ட்டு சூப்பராக நல்லா ஓடும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டுட்டு பிரிண்ட்டை ஓட்டி காட்டுறேன். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குது பாருங்கள். இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு வந்து இவங்க வந்து துடைக்கிறதே கிடையாது போல், மெயின்டெனன்ஸும் பண்ணுறதில்ல போல். அவ்வளோ தூசியாக இருந்துச்சு மிஷின் ஃபுல்லாகவே. அதே மாதிரி அந்த ஃபிலிமும் ஃபுல்லாகவே தூசியாக இருந்துச்சு. இந்த பில்டரில் பாருங்கள் எவ்வளோ தூசி பாருங்கள். நம்ம இப்போ வந்து சும்மா நான் துணியை வச்சு மேலே ஃபுல்லாகவே துடைச்சாலே போதும். இது துடைக்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க போல் அவங்க, எதாவது கம்ப்ளைண்ட் ஆகிருமா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நம்ம பயமில்லாமல் துடைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஓகேலா? இருந்த மாதிரி வச்சுட்டோம்னாலே ஒன்றும் கம்ப்ளைண்ட் வராது உங்களுக்கு. சரிங்களா? மேலே ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோ தூசி, போர்டு ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப தூசியாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாகவே துடைச்சிட்ருக்கோம் இப்போ. சரிங்களா? இந்த ஃபிலிம் வந்து எப்படி துடைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தின்னரை வச்சு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி துடைச்சிடலாம். எல்லாமே இங்க் ஃபுல்லாகவே இந்த அழுக்கு எல்லாமே போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சென்சார் கொடுத்துருப்பாங்களே, அந்த சென்சாருமே நீட்டாக துடைச்சிருங்க. சும்மா அப்படி துணி வச்சு துடைச்சாலே போதும், ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள பீம் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, அந்த பெல்ட்டில் ஃபுல்லாமே நல்லா நீட்டாக துடைச்சி எடுத்துகிட்டு, ஃபிலிமில் வந்து தின்னரோ இல்லை வேறு ஏதாவது பெட்ரோலோ ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிடலாம். சரிங்களா? க்ளீன் பண்ணோம்னா அந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபிலிம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கம்ப்ளைண்ட் வந்து சரியாயிருச்சா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக துடைச்சாச்சு. இப்போ பிரிண்ட் ஓட்டுறோம் பாருங்கள், அதே பிரிண்ட் தான் திரும்ப நான் ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ சூப்பராக ஓடுது. முதல் இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் உங்களுக்கு இந்த ஃபிலிம் இந்த வித்தியாசம் தெரியும். ஃபிலிம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ தெரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல இங்கெல்லாம் எதுவுமே இல்லை, நீட்டாக ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சி சரி பண்ணியாச்சு. நம்ம சேனலை போய் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் Starfire பற்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.